சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த குரு வக்ர பலன்கள் கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ர நிலையாக போறாரு. பொதுவா குரு பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு அற்புதம், ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். ஆனா கடந்த காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வளர்ச்சி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அஷ்டம சனியுடைய பிடியில இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான், அதே போல பாக்கிய ராகு 9ஆம் இடத்துல ராகு, இது ரெண்டுமே ஒரு பெரிய மைனஸ். என்னதான் லாபஸ்தானத்துல குரு வந்து நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த பாகியத்திலையும் அஷ்டமத்திலையும் இருக்கிற நெகட்டிவான பிளானட்ஸ் அந்த பலன்களை பெருசா அனுபவிக்க விடாம அதுல ஒரு விதமான தடுமாற்றங்களை கொடுக்கும். அதுலயும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 3 முக்கியமான இடங்கள்ல பதியுது. அதாவது 10ஆம் இடத்துல பதியும், மேலும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சப்தம பார்வை அப்படிங்கிறது பதியும், அதே போல 5ஆம் இடத்திலையும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பதியும். எனவே சனி பகவானுடைய பார்வையும் மிக முக்கியமான இடங்கள்ல பதிஞ்சதுனால கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஃபேவரா இருந்திருக்காது. அதுலயும் குரு பயிற்சிக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நிறைய மன நஷ்டம், பண நஷ்டம், நிறைய பேருக்கு பல வகையில பிரச்சனைகள், குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்ததுக்கு பிறகு அஷ்டம சனி, பாகிய ராகு, மேலும் சனி பகவானுடைய பார்வையால ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நியூட்ரல் ஆனிச்சு. புதுசா பிரச்சனைகள் கிரியேட் ஆகாம பழைய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு சொல்யூஷனை லாப குரு அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாரு. இப்ப குரு பகவான் லாபஸ்தானத்துல வக்ரம் ஆகுறாரு. இது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. பட் இருந்தாலும் நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படாது. ஏன்னா சனி பகவானும் இப்ப வக்ரத்துல இருக்காரு. அஷ்டம சனியுடைய பாதிப்பும் நமக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடையாது. ஆகவே நவம்பர் 15 வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு கிடையாது. ஆனா பாகிய ராகு மட்டும் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை நம்ம இந்த காலகட்டங்கள்ல மேனேஜ் பண்ணிடலாம். எனவே நவம்பர் 15 வரைக்கும் குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனாலையும் பெரிய அளவுல பாதகமான பலன்கள் இல்ல. நவம்பர் 15க்கு பிறகு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கிற இடத்துக்கு விசேஷம் அதிகம். அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. எனவே குரு பகவான் அமர்ந்த இடத்தை சுபத்தன்மை படுத்துறதை விட பார்க்கிற இடத்தை மிகச்சிறப்பான முறையில சுபத்தன்மை படுத்துவாரு. ஆனா இப்போ குரு பகவான் பலம் இழந்து 3 முக்கியமான இடங்களை பார்க்க போறாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்தை இதை குரு பகவான் பலம் இழந்து பார்க்கிறாரு. அட் சேம் டைம் பார்த்தோம்னா அந்த இடத்துல கேது பகவான் இருக்காரு. அதனால அது நமக்கு பெருசா வீக் இல்ல. 3ஆம் இடம் அக்டோபர் 8க்கு மேல பெரிய அளவுல வீக் ஆகல. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு. பொதுவா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது மிக மிக அற்புதம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவான் பார்ப்பாரு. குறிஞ்சிப்பு பூக்குற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்து சப்தம பார்வையால 5ஆம் இடத்தை பார்ப்பார். அது பெரிய அளவுல விசேஷமான ஒரு பலன்களை தான் செய்யும். ஆனா சனி பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கு. சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை 5ஆம் இடத்துல பதிக்கிறாரு. அதனால கடந்த காலகட்டம் 5ஆம் இடத்துலயும் பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை நம்ம அனுபவிச்சிருக்க முடியாது. அதுல ஏதோ ஒரு வகையான குழப்பத்தோட கலந்த ஒரு இனிமை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்ப குரு பகவான் வக்ர பார்வையை 5ஆம் இடத்துல செலுத்துறாரு. அது கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தான். ஆனா இப்ப வக்ர பார்வையை செலுத்துறாரு. எனவே இந்த 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சற்றே பாதிக்கப்படுது. லாபஸ்தானமும் கொஞ்சம் வீக் ஆகுது. அதுலயும் நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு பெருசா பிரச்சனை இல்ல. நவம்பர் 15க்கு பிறகு நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இப்ப இந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, மேலும் லாபஸ்தானத்துல குரு ஃபேவரா இருந்தாரு. அக்டோபர் 8ல இருந்து வக்ரம் ஆகுறாரு. அது கொஞ்சம் நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். ஆனா நவம்பர் 15 வரைக்கும் சூழ்நிலைகள் கையை மீறி போகாது. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு ஃபேவரா இருக்கு. நவம்பர் 15க்கு பிறகு தொழில் உத்தியோகத்துல எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல பதியும் போது மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய பேருக்கு வரும். அதுலயும் பார்த்தோம்னாக்கா 10ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது நிறைய பேருக்கு பணிச்சுமை இருக்கும். அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். செய்யக்கூடிய
தொழில் உத்தியோகத்துல பெருசா திருப்தி இருக்காது. எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுல ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்காது. அதுலயும் எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் உத்தியோகத்துல ஏதோ ஒரு வகையான பிரஷரா போற மாதிரி இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சேஞ்சஸ் எதுவும் பண்றதா இருந்தாக்கா நவம்பர் 15க்குள்ள வச்சுக்கோங்க. நவம்பர் 15க்கு பிறகு உடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல ஹைலியான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கும். கடன் பிரச்சனை ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த டைம் பீரியட்ல நீங்க மேலும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. எனவே இந்த கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அட் சேம் டைம் பார்த்தோன்னா உங்க கையில ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கு, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளில வராம முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். சின்னதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை பெரிய அளவுல க்ரோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுலயும் பாக்கியத்துல இருக்கிற ராகு பகவான் கையில ஏதாச்சும் தங்க பொருட்கள் இருக்குன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்த வைப்பாரு. எனவே கையில எதுவும் தங்க இருக்குனாக்கா அது அடகுக்கு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத சேஃப்டி பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகளை இறங்கலாம். ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா புதிய முயற்சி ஏதாச்சும் பண்ணணும் தான் எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் சிறப்பான முறையில் இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் கேது பகவான் 3ஆம் இடத்துல. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அதனால இருக்கிற விஷயத்த சேஃப்டி பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அதுலயும் பார்த்தோம்னாக்கா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சேஞ்சஸ் எதுவும் வேண்டாம். உத்தியோகத்துல மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நவம்பர் 15க்குள்ள வச்சுக்கோங்க. அதே போல உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க 3வது நபரை நம்பி உங்களுடைய முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்காதீங்க. மேலும் உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களை 3வது நபர்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். குறிப்பா உங்க சக ஊழியர்கள் கூட முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பிரச்சனை இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். நீ எங்க டிராவல் பண்றீங்களோ, தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் செய்யற இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா நீங்க அந்த இடத்துல நீண்ட நேரம் பணிபுரிய போறீங்க. குறைச்சலா பார்த்தோன்னா 8 மணி நேரம் அந்த இடத்துல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இருக்கிற பீப்புள் கூட நீங்க கொஞ்சம் கனெக்டடா இருக்கிறது நல்லது. யாரு கூடயும் சண்டை சச்சரவு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா அந்த இடத்த கொண்டு போறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆகவே நீங்க பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கணும். நீங்க கொஞ்சம் ஓவரா அதிகமா ஒருத்தவங்கள்ட்ட கனெக்ட் ஆகுறீங்கன்னாக்கா அவங்களுடைய வேலையும் உங்க தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எனவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுடைய வேலையை நீங்க செம்மையா செஞ்சுட்டு உங்களுடைய பொறுப்பை கரெக்டா நிறைவேற்றிட்டு அழகா அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு உங்க மேலே நீங்க கேர் எடுத்துக்கோங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹைலி ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல நவம்பர் 15க்குள்ள இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த 15க்குள்ள வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். மேலும் இந்த நேரத்துல புதிய முயற்சி சார்ந்த வகையில உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா நவம்பர் 15க்குள்ள கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். நவம்பர் 15க்கு பிறகு சற்றே நிதானமா செயல்படுறது சிறப்பு. அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல லாபகுரு நமக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு புரண்டுகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப லாபகுரு வக்ரம் ஆகிறாரு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தான். ஏன்னா லாபஸ்தானம் பலம் இழக்குது. அதுலயும் குரு பார்த்தோம்னாக்கா நமக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் பாகியாதிபதியா வருவாரு. பாகியஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு பகவான், 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதனால நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும். கடன் சார்ந்த வகையில நிறைய தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல குரு வக்ரம் ஆகுறது கடன் சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் பீரியட். ஆகவே வரக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கடன் நெருக்கடி இருக்கிறதுனால அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்தளவுல அந்த கடன் சார்ந்த வகையில பிரஷர் வருதுன்னா அது நல்லதுதான். அதை நீங்க நெகட்டிவா பார்க்க வேண்டாம். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்துடலாம். எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில அத்தியாவசியமற்ற செலவுகளை இந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதை சரியான வகையில நம்ம நெறிப்படுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது சிறப்பு. அதுலயும் பார்த்தோன்னா நவம்பர் 15க்கு பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இப்போ நீங்க கொடுக்குற பணம் டக்குன்னு உங்க கைக்கு கிடைக்காது, ரொம்ப டிலே ஆகும். அதனால கையில இருக்கிற பொருளாதாரத்தை யாருக்கும் கடன் உதவியா கொடுக்க வேண்டாம். மேலும் நீங்க இந்த நேரத்துல எதுல கவனம் செலுத்தலாம்னா ஆல்ரெடி நீங்க வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குனாக்கா அது சார்ந்த வகையில நீங்க
செலவுகளை மேற்கொள்ளலாம். மேலும் இந்த வீடு சார்ந்த வகையில ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுலயும் நவம்பர் 15க்கு பிறகு குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் ஏற்படலாம். அவை பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நீங்க சேஃப்டி பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நவம்பர் 15 வரைக்கும் பெருசா மைனஸ் இல்ல. ஏன்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். ஆகவே நவம்பர் 15 வரைக்கும் சனி வக்ரத்துல தான் இருக்காரு. அஷ்டம சனியுடைய பாதிப்பும் இல்ல, 2ஆம் இடமும் பெரிய அளவுல பாதிக்கப்படல. லாப குரு வக்ரம் ஆகுறதுனால பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். இதை ஓரளவுக்கு நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றபடி நவம்பர் 15க்கு பிறகு உடைய பேச்சுவார்த்தைகளை நிதானமா இருந்துக்கணும். எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நவம்பர் 15க்கு பிறகு ஃபேமிலி கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா தொழில் நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அது ஒரு வகையில ஒரு சிலருக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி பெருசா எதுவும் வீக் பண்ணல. நவம்பர் 15க்கு பிறகு ஃபேமிலி கூட நீங்க கன்ஜெக்ஷனா இருக்கீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம சண்டை சச்சரவும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. எஸ்பெஷலா பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்துல பாகியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பாத்துக்கிறது சிறப்பு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா தந்தையாரோட அதிகமா ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம். மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தையாரோட இந்த பேசுற முறைகள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த காலகட்டத்துல இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட சற்றே கவனமா நடந்துக்கிறது சிறப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கு. அட் சேம் டைம் கேது பகவான் அந்த இடத்துல இருக்காரு. இருந்தாலும் வக்ர பார்வை அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது கிடையாது. ஆகவே இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையிலையும் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவுகள் இருக்கலாம். குறிப்பா மருத்துவ செலவுகள் ஃபேமிலிக்குள்ள அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வீடு பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவுகள், மேலும் இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில பழுது பார்த்தல் சார்ந்த வகையான செலவுகள் இதெல்லாம் நவம்பர் 15க்கு பிறகு ஏற்படலாம். அக்டோபர் 8லயே இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா வரல. குரு வக்ரமானாலும் பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்லை. ஆனா சனி ரிட்டர்ன் ஆனதுக்கு பிறகு, வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு சற்றே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயத்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம சேஃபா ஜேர்னி பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா திருமண முயற்சி இந்த காலகட்டத்துல ஒரு ஃபேவரான ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா குரு பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறது சிறப்பு. 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சிகள்ல நிறைய தடை தாமதம், திருமண முயற்சி சார்ந்த வகையிலே நிறைய பேருக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கும். நடா ஒரு வரனே அமைய மாட்டேதே, ரொம்ப நாளா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த வகையில ஒரு கோபம், வெறுப்பு, சலிப்பு, இப்படி நிறைய மன வருத்தம் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப சனி பகவான் வக்ரமா இருக்காரு. ஆகவே நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சி சார்ந்த வகையில நம்முடைய முயற்சிகளை நிச்சயமாக தொடரலாம். அதுலயும் பார்த்தோம்னாக்கா குரு பகவானுடைய வக்ர பார்வை அக்டோபர் 8ல இருந்து ஆக்டிவேட் ஆகுது 7ஆம் இடத்துல. அதனால அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் சற்றே கொஞ்சம் குழப்பகரமா போற மாதிரி இருக்கும். ஆனா நவம்பர் 15க்குள்ள ஓரளவுக்கு நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா அக்டோபர் 8க்குள்ளேயே நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். அக்டோபர் 8க்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகள்ல இறங்குறீங்க, திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதை நினைச்சு நான் பெருசா வருத்தப்பட வேண்டாம். அக்டோபர் 8க்கு பிறகு உங்களுக்கு இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுது, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன்னாக்கா அக்டோபர் 8க்கு பிறகு தடைப்பட்டு தாமதப்பட்டு வர்றதுதான் சிறப்பு. எந்த அளவுக்கு தாமதமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு மாற்றமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே அக்டோபர் 8க்கு பிறகு சற்றே பொறுமை, சற்றே கவனம், சற்றே நிதானம் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமா இருக்கணும். அதுலயும் பார்த்தோம்னா அஷ்டமத்துல சனி பகவான் இருக்கிறது பெருசா அட்வைசபிள் கிடையாது. அதனால இந்த பொருத்தம் பார்க்கிற சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கவனம் செலுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க பார்ட்னரோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது. பொதுவா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கணும்னா குருபலம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப குருபலம் இருக்கு. அக்டோபர் 8ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல, குரு கொஞ்சம் வக்ரமா இருக்காரு, அவ்வளவுதான். அதனால இந்த டைம் பீரியட்ல நம்ம அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல இறங்கலாம். நவம்பர் 15க்குள்ள நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 15 தடைப்பட்டு போதுனாக்கா பிப்ரவரி 4க்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல பொறுமையோட நம்முடைய முயற்சிகளை தொடர்றது சிறப்பு. அடுத்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல அஷ்டமத்துல சனி பகவான் 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல. அதனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையால நிறைய போராட்டம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தம், ஒண்ணு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்திருக்கலாம், அப்படின்னா வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் நிறைய இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய சண்டை சச்சரவு
நகர்வு, ஒரு சிலர் பிடிக்காம ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இப்படி போராட்டகரமான சூழ்நிலையா தான் கடந்த காலகட்டம் போனுச்சு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில குழப்பத்தை ஏற்படுத்திடுது. ஆனா இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு. ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு. 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல வக்ரம் ஆயிட்டாரு. அதனால ஓரளவுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் கண்ட்ரோலா இருந்துச்சு. இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான மனசஞ்சலங்கள்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்கும். முக்கியமா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. நவம்பர் 15 வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பெருசா எந்த நெகட்டிவும் இல்ல. ஆனா நவம்பர் 15க்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி ஆக்டிவேட் ஆயிட்டாருன்னா 2ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆயிடும். அதனால அதிகமா போத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய கருத்து மோதல்கள் வரும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. எப்படியோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனம் வெறுத்து போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரும். அதனால நீங்க எந்த அளவுக்கு அமைதியா பொறுமையை கடைபிடித்து சிரித்த முகத்தோட நாட்களை கழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. நவம்பர் 15க்கு பிறகு அதிகமான சகிப்புத்தன்மை வேணும். விட்டு கொடுத்து போற அந்த ஒரு குணம் வேணும். அதை அதிகமா நம்ம வளர்த்துக்கணும். விட்டு கொடுத்தாரு கெட்டு போவதில்லை. இந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறோமோ அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலையில நம்ம நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 15க்கு பிறகு கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஆனா பெரிய அளவுல குழப்பம் இல்ல. கோச்சாரத்தால பெருசா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும், அவ்வளவுதானே தவிர பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதனால நீங்க அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம். புரிதல் இருந்தா போதும். ஒரு சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். எதுலையுமே குழப்பம் வராது. இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான், சின்ன புரிதலுக்காக மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது. மற்றபடி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் உங்களுக்கு 100% பிரிடிக்ஷனும் கொடுக்கும். அதுலயும் இந்த தசா புக்தி அந்தரம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குனாக்கா இந்த கோச்சார பலன்களை நினைச்சலாம் நீங்க பெருசா கவலைப்படையே வேண்டியதில்லை. உங்களுடைய விதி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய தசா புக்தி நல்லா இருக்குனாக்கா அஷ்டம சனியோ அப்படி இல்ல மற்றபடி நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவுல எடுபடாது. அது லைட்டா சிம்டம்ஸை காமிச்சிட்டு அப்படியே போயிடும். ஆனா தசா புக்தி ரொம்ப வீக்கா உள்ளவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டமா போகும். எனவே சொல்ற நெகட்டிவான விஷயங்கள் பெருசா உங்களை பாதிக்கலைன்னா உங்களுக்கு தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் வலுவா இருக்கு, தசா புக்தி ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். சூழ்நிலைகள் கொஞ்சம் கையை மீறி போற மாதிரி இருக்குன்னா தசா புக்தி சரியில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மாத்திக்கணும். அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம்னாக்கா கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கோவில்ல போயிட்டு அர்ச்சனை பண்றது, அது சார்ந்த வகையில கிடையாது. பரிகாரம் அப்படிங்கிறது நம்முடைய மனக்கட்டுப்பாடு. நம்முடைய மனதை செம்மைப்படுத்துறதுக்கு நம்ம செய்யற ஒரு சில வழிமுறைகள், அவ்வளவுதான். இதை நீங்க கோயிலுக்கு போய் தான் அடையணும்னு கிடையாது, ஒரு விஷயத்த பண்ணி தான் அடையணும்னு கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலே போதும். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா போதும். எந்த தெய்வ வழிபாடும் தேவையில்லை. மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நம்ம கிட்ட தான் நாம தோத்து போவோம். கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா டக்குன்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம கோவப்பட்டுருவோம். இது வந்துட்டு ஹியூமனோட நேச்சர். இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதையும் கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு எந்த தெய்வமும் தேவையில்லை. நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஒன்ஸ் நம்ம கண்ட்ரோலை இழக்கும் போதுதான் இந்த தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாம அந்த பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்யும் போது நம்முடைய மனம் நம்ம கிட்ட அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலா வசப்படும். அதுக்காக தான் இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆகவே சுய கட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை. இந்த காலகட்டத்துல சுய கட்டுப்பாடு மட்டும்தான் பரிகாரமே. இதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லதுதான். நம்மளுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம தாராளமா செய்யலாம். அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுல எந்த லாஜிக்குமே இல்லைனாலும் நம்ம பண்ணலாம். நம்மளுடைய வாழ்க்கை உயருதா அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். நம்ம வாழ்க்கையை ஜீரோ ஆகுற விஷயத்த நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. அதுல எவ்வளவுதான் லாஜிக் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த செய்யக்கூடாது. இந்த ஒரு கிளியாரிட்டியான மைண்ட் செட் இருந்தா போதும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நம்ம எல்லா வகையிலும் சற்றே பொறுமையோட செயல்படுறது, கவனத்தோட செயல்படுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நவம்பர் 15க்கு மேல நம்ம கவனம் செலுத்துறது நல்லது. அதுக்கு முன்னாடி பெருசா மைனஸ் எதுவும் இல்ல. அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை சிறப்பான முறையில பதிஞ்சது, சப்தம பார்வை பதிஞ்சது. அலி சனி பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வர மாதிரி வந்து தடைப்பட்டு போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில மன வருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்படி குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமான பலன்களும் அப்படியே மாறி மாறி ஒரு சிலருக்கு அப்படியே கிடைச்சிருக்கும். ஆனா ஜூன் மாதத்திலிருந்து நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிக்கிட்டு வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பலமான பார்வை பலம் இழந்து 5ஆம் இடத்துல பதிஞ்சது. அதுலயும் குரு பகவானுடைய சப்தம பார்வை ரொம்ப பலமா இருந்துச்சு. அதனால நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த அக்டோபர் 8க்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். மேலும் ஆல்ரெடி பிரெக்னண்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் அக்டோபர் 8க்கு மேல கொஞ்சம் நிதானமா கவனமா இருந்துக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு அதிக
அதிகமா டிராவல் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுலயும் நவம்பர் 15க்கு மேல வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா நவம்பர் 15க்கு மேல குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைகளோட குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். எனவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை குறைச்சுக்கோங்க. குறிப்பா இந்த 2 வீலர்ஸ்ல அதிகமா டிராவல் பண்றதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிகமான அக்கறை செலுத்திக்கோங்க. அடுத்தது எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா இப்ப தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால பாடுபடலாம். நிறைய பேருக்கு தூக்கமே இந்த நேரத்துல இருக்காது. குறிப்பா பெண்களுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குவாங்க. இதுவே ஒரு பெரிய மைனஸா தான் நான் பாக்குறேன். அதனால டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க. எதை நினைச்சும் ரொம்ப கவலைப்படாதீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாலே இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அதாவது இந்த 2024 வருடத்துடைய ஆரம்பத்துல பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளால நிறைய தொந்தரவு, நிறைய மன வருத்தம், நிறைய கஷ்டம், பிள்ளைகளால நிறைய விரைய செலவு, ஏதோ ஒரு வகையில பிள்ளைகளால ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கும். ஆனா அது ஜூன் மாதத்துக்கு மேல ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு. இப்போ சூழ்நிலைகள் பரவாயில்ல. பிள்ளைகள் மேல ஒரு வகையான பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அக்டோபர் 8க்கு மேல குரு பகவானுடைய வக்ர பார்வை அந்த அளவுக்கு நான் ஃபேவரா பார்க்கல. அதுலயும் நவம்பர் 15க்கு மேல சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாரு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். எனவே நவம்பர் 15க்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். மோஸ்ட்லி பிள்ளைகளோட எந்த வாக்குவாதமும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துட்டாங்கன்னா பெருசா குழப்பம் ஏற்படாது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோட போகும். அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் இடம் மேலும் 5ஆம் இடத்தோட தசாபுக்தி யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சற்றே பாதிப்பான பலன்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாரும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனா சற்றே கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. வாக்குவாதமான சூழ்நிலைகள்லாம் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போகலாம். பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகலாம். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனைகளை அவங்களுக்கு விதைச்சு விட்டு அவங்களுடைய பயணத்துல நாம எல்லாரும் ஒரு நண்பனா இருந்து அவர்களுக்கான சிறப்பான பாதையை நம்ம காட்டி விடணும். அதுதான் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கான வேலையே. மற்றபடி இந்த நேரத்துல அவங்க மேல கோவப்படாம இருக்கிறது, மேலும் அவங்க சார்ந்த வகையில ஏதாச்சும் விரை செலவுகள் வருதுன்னா அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாம முடிஞ்ச அளவுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி பெருசா குழப்பமான சூழ்நிலை எதுவும் வராது. ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு, ஏன்னா 2024 ஸ்டார்ட் பண்றப்பயே பிள்ளைகளால நிறைய மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு நீங்கிட்டு என்கிட்ட பேசினவங்களும் ஆல்மோஸ்ட் இது சார்ந்த வகையில நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் கையை மீறி போகாது. எல்லாம் நியூட்ரலா தான் இருக்கும். இருந்தாலும் சற்று கவனம் வச்சுக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தா மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல முயற்சி ஸ்தானம் சிறப்பான முறையில ஆக்டிவேட்டா இருக்கு. அதுலயும் அஷ்டம சனியால நிறைய பேருக்கு இந்த கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள், இறங்குற விஷயத்துல ஒரு தொடர்ச்சியா இயங்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி மாணவ மாணவிகளுக்கு ஏதோ ஒரு வகையான சின்ன சின்ன தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிட்டு 3ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த வகையில நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட செயல்படுவாங்க. ஆனா பாக்கியத்துல இருக்கிற ராகு, அஷ்டமத்துல இருக்கிற சனி பகவான், இந்த காம்பினேஷன்லாம் ஏதோ கொஞ்சம் மனச்சோர்வான சூழ்நிலைக்குள்ளேயே வச்சிருக்கும் மாணவ மாணவிகளை. ஒரு பெரிய அளவுல கான்பிடென்ட் இல்ல. ஏன்னா கேது 3ஆம் இடத்துல இருந்து ஒரு பக்கம் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் இவங்களை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில வீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாணவ மாணவிகள் சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து எதையும் காதுலையோ நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக மூளைக்கே ஏத்த வேண்டாம். உங்களுக்கு எதுல பயணிக்கணும்னு தெளிவா ஒரு ட்ராக் தெரியும். அதுல நீங்க மட்டும் பயணிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு எண்ட் ஆஃப் த டைம்ல இப்ப பேசிட்டு இருக்க வாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். நீங்க உங்களுடைய இலக்கு மேல மட்டும் கவனமா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இப்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15க்கு மேல கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பா பார்த்தோன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால அது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுனால கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதை நீங்க சிமிலரா நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். கேது பகவான் இருக்கிற வரைக்கும் பெருசா குழப்பம் இருக்காது. ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா கேது பலம் உங்களுக்கு உண்டு. படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அன்னன்னைக்கு உள்ள சாப்டர் அன்னன்னைக்கு முடிச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எப்போதுமே வந்துட்டு ஒரு சோர்வான மனநிலை இருக்கும். உடம்பு எப்போதுமே ஏதோ டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு எனர்ஜியா ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இது அப்படியே படிப்புல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா படிப்பு சார்ந்த வகையில நல்ல
மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதில் லாபஸ்தானத்துல குரு இருக்கிற காலகட்டத்துல படிப்பு சார்ந்த வகையில நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவுல வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா குரு மீண்டும் பயிற்சி ஆகும் போது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு போவார். நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு, அந்த அளவுக்கு வளர்ச்சி. அதையும் அஷ்டம சனி காலகட்டம் நினைச்சு பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியாவே இருந்தாலும் சனி பகவானுக்கு உண்மையிலேயே உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். சனி பகவான் வந்துட்டு யாரெல்லாம் உண்மையிலேயே எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் வாரி கொடுப்பாரு. யாரெல்லாம் உண்மையாவே ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் உரு தெரியாம அழிச்சிருவாரு. இதுதான் சனி பகவானுடைய கேரக்டர். நீங்க உண்மையாவே நீங்க நேசிச்சு படிக்கிறீங்க, ஒரு டிகிரிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் வைஸா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்க, மேலும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய 100% அதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கே நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா அஷ்டம சனியாக இருந்தாலுமே நல்ல மாற்றத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா சனி பகவானுக்கு உழைக்கிறவங்கள பிடிக்கும், 100% உண்மையா இருக்கிறவங்கள பிடிக்கும். பொதுவாவே நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு படிப்பு மேல அதிகமான ஆர்வம் இருக்கும். ஏதாச்சும் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். மேலும் ஞாபக சக்தி இந்த ராசி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு உயர்ந்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவான டைம் பீரியட் தான் நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு டைம் பீரியட். பாசிட்டிவான டைம் பீரியட் நம்மள இயல்பாவே நம்மள வளர்ச்சி அடைய வைக்கும். நெகட்டிவான டைம் பீரியட் தான் நமக்கு நிறைய மன வருத்தத்தையும் நிறைய அவமானத்தையும் நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்து நம்மள ஒரு சிற்பமா மாத்தும், நம்மள ஒரு சிலையா செதுக்கும். அதனால இந்த டைம் பீரியடை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா அதுலயே உங்களுடைய சிந்தனையை செலுத்தாம அதை எப்படி பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. நிச்சயமா நல்ல மாற்றத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த ஏஜ் டைப்ல இருந்தாலுமே சரி, ஸ்டடிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். நிறைய படிக்கலாம், நம்மளால மற்ற விஷயங்கள் செய்ய முடியல, வாழ்க்கை அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்குன்னா புதுசா ஏதாச்சும் நம்ம கத்துக்கலாம். அது நமக்கு ஃபியூச்சர்ல நிச்சயமா ஒரு பெரிய அளவுல பலனை பயக்கும். நமக்கு இல்லைனாலும் நம்மள சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனை பயக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில நமக்கே ரிட்டர்ன் ஆகும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீங்களும் செயல்படுங்க. உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல கடந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெரிய அடி விழுந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு அஷ்டம சனி உடல் ஆரோக்கியத்துல தான் முதல்ல கைய வைப்பாரு. நல்ல வருஷத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா நிறைய பேர் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு நிறைய மருத்துவ செலவுக்கு ஆளாக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில தான் நிறைய பேருக்கு கடன் சுமையே வந்திருக்கும். இப்படிலாம் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்போ சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. அதனால அந்த உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம ரெக்டிஃபை ஆகுறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருந்திருக்கும். அதே நவம்பர் 15 வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யறது, தொடர்ந்து நம்ம டிராவல் பண்றதுக்கான ஒரு பலம், ஒரு வலிமை அப்படிங்கிறதுலாம் நிச்சயமா இருக்கும். ஆனா என்ன, மன ஆரோக்கியம் மட்டும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி உடல் நமக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணும். நவம்பர் 15 வரைக்கும் ஓகே. நவம்பர் 15க்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கவனமா இருந்துக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த ஜீரண உறுப்பு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். சாப்பிடுற விஷயங்கள்ல கொஞ்சம் லிமிட்டேஜா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்துல சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது. ஃபுல் டே விரதம் இருக்க முடியலனாலும் நான்வெஜ்ஜாச்சும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல லைட்டான உணவு எடுத்துக்கோங்க. எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தொடை சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இந்த இடுப்பு வலி, முதுகெலும்பு சார்ந்த வகையில வலி இதெல்லாம் ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல 5ஆம் இடம் கொஞ்சம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல அதிகமா மூச்சு பயிற்சி பண்றது நல்லது. மேலும் இருதய சார்ந்த வகையில பிரச்சனை உள்ளவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மேல் மார்பு கீழ் மார்பு சம்பந்தமான இடங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல நம்முடைய கண்ணு, காது, மேலும் வாய், தொண்டை பகுதி, மூச்சு குழாய் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நவம்பர் 15க்கு மேல கவனமா இருந்துக்கணும். சனி அஷ்டமத்துல இருக்கிறதுனால சளி தொந்தரவு இயற்கையாவே இருக்கும். அஷ்டம சனி விலகிற வரைக்கும் பார்த்தோம்னா சளியால தொந்தரவு, ஒரு சிலருக்கு இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல குறிப்பா நவம்பர் 15க்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்களை எனர்ஜியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடையலாம். எனவே இந்த நேரத்துல நல்ல உணவு முறையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு முறை. டயத்துக்கு முதல்ல சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு நேரம் கடந்த உணவு, நேரம் கடந்த தூக்கம் இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க. மேலும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு தினமும் இருக்கணும். காலையில குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குறது சிறப்பு. மேலும் இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. 5ஆம் இடம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால
இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணோம்னா 5ஆம் இடத்துக்கு எனர்ஜி அதிகரிச்சிடும். அதனால குலதெய்வ வழிபாடு அந்த நேரத்துல நீங்க மேற்கொள்ளலாம். மேலும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலா அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவுல நவம்பர் 15 வரைக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. நவம்பர் 15க்கு பிறகு நம்ம எல்லாத்துலயும் சற்றே கவனமா இருந்துக்கணும். அதுலயும் அக்டோபர் 8ல குரு வக்ரம், அதானா நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. நவம்பர் 15க்கு மேலதான் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனா பெரிய அளவுல குழப்பத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் பிரச்சனை இல்ல. வருஷத்தோட ஆரம்பத்துல பார்த்த பிரச்சனைகள்ல 20% கூட இப்ப ஏற்படாது. அதனால அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த நேரத்துல நமக்கு சின்னதா ஏதாச்சும் நெகட்டிவா நடந்தாலும் அது ஏதோ பெருசா நம்முடைய கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் பெருசா எதையும் நினைச்சு வருத்தப்படாம குழப்பிக்காம நீங்க ஆல்ரெடி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பீங்க, அந்த ட்ராக்கை கண்டினியூ பண்ணுங்க. எதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்மளுடைய வள்ளுவன் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இங்க வந்துட்டு நம்மளுடைய மன வலிமையும் நம்முடைய ஊக்கமும் தான் நமக்கு ஒரு பெரிய செல்வம். அதை எப்போதும் நம்ம இழந்துடவே கூடாது. மற்றபடி பொருள் செல்வம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய மன ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது, நம்முடைய ஊக்கத்தை இழந்துடக்கூடாது. எப்போதும் எனர்ஜியா நம்ம மாட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம பாதுகாத்ததையும் தாண்டி நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அந்த பிரச்சனையை ஒரு வழி பண்ணிடணும். அதனால இதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் தான். அதை விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும். எனவே பொருளாதாரத்தை தாண்டி நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை செய்தாலே நம்ம கிட்ட ரொம்ப ஸ்மால் ஆஃப் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம அதை வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்க முடியும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.